ஸ்கின் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா ஹைட்ரேஷன், ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். காயக்கல்பம் ஆகட்டும் அல்லது ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா யோகாசனம், பிராணாயாமம், முத்ராஸ். ஆக்சிஜனை பேஸ் பண்ணி தான் நிறைய பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸே வந்துருச்சு. அப்போ ஆக்சிஜன் வந்து நம்ம போகலை அப்படின்னா அப்போ யோகாவும் சரி பிராணாயாமும் சரி, இட்ஸ் ஆல் அபவுட் ரீடைனிங் த பிரீத். Ethnic Healthcare. Ethnic Healthcare. ஸ்கின் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா ஹைட்ரேஷன், ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே வரணும். இப்போ வந்து மோஷன், அதுக்கப்புறம் யூரின், வேர்வை, இது மூணுமே வந்து நல்லபடியாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து காயக்கல்பம் ஆகட்டும் அல்லது ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா யோகாசனம், பிராணாயாமம், முத்ராஸ், இது மூணுலையுமே வந்து ஆக்சிஜனோட ரிட்டென்ஷன் வந்து அதிகமாகும் போது, இப்போ நிறைய பேர் ஆக்சிஃபேஷியல், ஆக்சிஜனை பேஸ் பண்ணி தான் நிறைய பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸே வந்துருச்சு. அப்போ ஆக்சிஜன் வந்து நம்ம போகலை அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே கூட உயிரோட இருக்க முடியாது. அந்த மாதிரி ஆக்சிஜன் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கின் போர்ஸ்க்கு போகும்போது தான் அது வந்து நிறையா ரெஜுனேட்டடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது யோகாலே ஆகட்டும் ப்ரீத் டெக்னிக் தான் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஆசனத்தை எடுத்தாலும் டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல், அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா யாருமே வந்து இன்ஹேல் பண்ணி உடம்புக்குள்ள அந்த ஆக்சிஜனை வைக்கிறது இல்லை. பாதி ஷாலோ ப்ரீத்திங்கில் மூச்சு முழுசா உள்ள போறதில்ல, மூச்சு வெளியே போறதில்ல முழுசா. அப்போ நமக்கு வந்து ஆக்சிஜன் ப்ராப்பரா யூட்டிலைசேஷனே நடக்கிறது இல்லை. அதாவது அதுதான் வேஸ்ட் ஆகுது. அப்போ யோகாவும் சரி பிராணாயாமும் சரி, இட்ஸ் ஆல் அபவுட் ரீடைனிங் த பிரீத். அப்போ பிரீத் ரீடைன் பண்ணும்போது ஸ்கின் ரெஜுனேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல முத்ரால வந்து பார்த்தீங்கன்னா மூச்சோட தன்மை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு சின் முத்ரா. ஸோ சின் முத்ரை அப்படிங்கிறது வந்து கட்டை விரல், ஆள்காட்டி விரல், இது ரெண்டையுமே வந்து தொடும்படி வைக்கணும். இந்த கட்டை விரல் போய் மேலே போய் இதில் போய் வைக்கிறது அல்லது கீழே வச்சுக்கிறதுலாம் இல்லாமல் ஜஸ்ட் டச் பண்ணால் போதும். இந்த மாதிரி இப்போ சூப்பர்னு நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரியான பொசிஷனில் இப்படி வச்சோம்னா அதுதான் சின் முத்ரா. ஸோ இப்போ சின் முத்ரா வந்து ஆக்சிஜனை வந்து டீப் இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஆதி முத்ரா. இப்போ நம்ம குழந்தையில ஒரு ஃபீட்டஸாக நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எல்லாருமே இப்படி தான் இருப்போம். ஸோ ஆதி காலத்தில் நம்ம இந்த முதிரையில் வயிற்றுக்குள்ளே இருந்ததுனால இது பேர் ஆதி முத்ரா. ஸோ இந்த மாதிரியான ஆதி முத்ராவில் வைக்கும் போதும் நமக்கு வந்து உடம்பு ஃபுல்லாகவே பரவலாக இந்த ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல பயன் கொடுக்கும். ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இது நம்ம பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸில், எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரச மரத்துக்கு அடியிலையோ வேப்ப மரத்துக்கு அடியிலையோ பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல நன்மை பயக்கும். ஏன்னா இந்த மாதிரியான மரங்கள் வந்து 24 மணி நேரம் நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய பிளான்ஸ். யூஸ்வலாக நம்ம மரத்தடியில் போய் தூங்கக்கூடாது நைட்டில் சொல்லுவாங்க, ஆலமரத்துக்கு கீழே. பட் ஏன்னா அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். பட் அரச மரம், வேப்ப மரம் மட்டும்தான் வந்து 24 ஹவர்ஸுமே வந்து ஆக்சிஜன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மரங்கள் எதுவும் உங்களோட ஏரியாவில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல போய் இந்த ஆதி முத்ரா ஆகட்டும், சின் முத்ரா ஆகட்டும், பிராணாயாமம் ஆகட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு நல்ல பயன் கொடுத்து உங்களோட ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்தி சிவன் வழி வந்த மிகச்சிறந்த